ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் ஹெச்வி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன எஸ்எம்பின்னு கேட்பீங்க. ஸோ லெகசி லேண்ட்ஸ் த ஆர்ஜின் அந்த எஸ்எம்பியில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எஸ்எம்பி எப்படி ரன் ஆகுது அதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற சேனலில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து அவங்களோட ஸ்பானில் பேசியிருந்தார். வைபோ கேமிங்கோட ஷாப் வந்து இங்கே இருக்குது. ஏதாச்சும் தூக்கிட்டு போகலாமா? இல்லை வேணாம், இன்னும் ஒரு டைமண்ட் ஒரு ஸ்டாக்கு ஃபுட்டுக்கு. அப்போ நான்லாம் என்ன பண்ணுறது கைஸ்? அவ்வளோதான், கடனில் தான் வந்து எல்லாத்தையும் வாங்கணும் என் ஃபுட்டு கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரோட வீடு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டிடலாம். மரத்துக்கே ரொம்ப பிளாக்ஸ் தள்ளி தான் வந்திருப்பேன். குவாட்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வெட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தேன். ஆகாஷ் ப்ரோ இருந்தார். ஸோ அவர் வந்து ஸ்வீட் பெரிஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஜிடி ப்ரோட ஹவுஸை பார்த்தோம். சரி உள்ளே போகலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸில் வேணான்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ நைட் ஆகிடுச்சு. பெட்டை கிராஃப்ட் பண்ணி அப்படி படுத்து தூங்கி ஸ்வீட் ட்ரீம்ஸ் அச்சீவ்மெண்ட்டை வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம பேஸ் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாட் பண்ணிட்டேன் நான். ஸோ சின்ன மைனிங் போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வந்து பார்த்திங்கன்னா காப்பரை எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசோர்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால் கேவுக்குள்ளே வந்துட்டேன் நான். கேவுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் அயனை வந்து பார்த்துட்டேன். ஏன்னா அயன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நான் வந்து ஷாப் வச்சுருக்கேன். ஆர்மர் ஷாப்பு அந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு வந்து 3 ஷாப்பு அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே க்ரீவர் வந்து வெடிச்சிட்டான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேஸோட அவுட்லைனு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா விஜிடி ப்ரோவோட ஹவுஸுக்கு வந்தேன். அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கம்ப்ளீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வைப்ரோ வந்தார். அவர்கிட்ட பேசிவிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அரசே ப்ரோ வந்து கூப்பிட்டாரு. சரி அப்படியே வந்து பார்த்துட்டேன். ஏன்னா எதுக்கு கூப்பிட்டான்னா அவரோட ஆர்மர் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நான் டெலிவர் பண்ண வந்தேன். ஸோ 5 டைமண்ட் வந்துடா. ஸோ இவனை போட்டு தள்ளிட்டேன்னா ஏன்னா வந்து லைட்னிங் தாக்கி என்னோடய 5 டைமண்ட் போச்சு. அதான் ஃபஸ்ட்டு வியாபாரமே போயிடுச்சு. சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரோ கிட்ட ஒரு சின்ன டீலிங் பேச வந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெஜ்ஜு தான் அதிகமாக சேல் பண்ணுறாரு. ஸோ அதனால் நான் நான்வெஜ்ஜுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்கிட்ட ஆர்மர் ஷாப் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு டீல் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ டார்க் ப்ரோவோட வீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பில்லேஜஸ் இருந்தாங்க. சரி ஒரு அச்சீவ்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாமேன்னு சொல்லிவிட்டு அயன் சோரில் நான் அடிக்கிறேன், சாவவே மாட்டானுங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ஒரு வேளையும் இவன் செத்துட்டான். ஸோ இவன் அடித்தா தான் நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் வரும். ஸோ இவன் ஈஸியாக செத்துட்டான். ஆனால் அந்த பில்லேஜர் தான் வந்து சாவவே மாட்டேங்கிறான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஷாப் கட்டியும் முடிச்சிடலாம். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா விஜிடி ப்ரோவுக்கு ரைடு ஃபார்ம் கட்ட ஹெல்ப் பண்ணி டைமண்ட்ஸு தரேன்னு சொன்னார். ஸோ அதனால் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா டைமண்ட்லாம் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஆர்மர் ஷாப்புக்கும் தேவை. ஸோ நான் வந்து வேறு என்ன ஷாப் இருக்குன்னா என்கிட்ட வந்து குவாட்ஸ் ஷாப் இருக்குது. பட் ஸ்லைம் ஷாப்பும் இருக்குது. நான் வந்து தேவா ப்ரோ கிட்ட பேசணும். ஏன்னா வந்து பின்னா எனக்கு ஸ்லைமே செட் ஆகாது. ஸோ அதனால் அவர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கான்ட்ராக்டர் ஷாப் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரில. இவர் சொல்கிற வேலையும் நம்ம செய்யணும். ஏன்னா வந்து டீல் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து இவர் என்ன சொல்கிறேன்னு பார்த்துன்னு ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் என்னமோ கட்டி வச்சுருக்காரு. ஸோ இதில் வந்து 2 கவுஸ் வந்து தேவைப்படுமாமா. ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக பீஃப் வந்து குக் பண்ணிக்கலாம் அவர் ஷாப்புக்கு. ஸோ அதனால் வந்து கவுஸை கொண்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட தான் வீட்டு இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவர் ஃபார்ம்லேருந்து வீட்டு எடுத்து தந்தார் எனக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து அவர்கிட்டே கேட்டேன். நான் வந்து எவ்வளோ எடுக்குன்னு தெரில. அவர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அவரே எடுக்க சொல்லிட்டேன். அவர் வந்து பார்த்துருந்தாரு, அப்படியே வெட்டிட்டார். ஸோ நான் வந்து சீட்ஸும் வந்து நான் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டேன் வெட்ட.
ஸோ அந்த சீடை வந்து கையில் வச்சா பிளான் பண்ணிட்டு தான் நான் கிளம்புனேன் அந்த இடத்த விட்டு. ஏன்னா வந்து நம்மளுக்காண்டி வீட்டு தராங்க. அதுக்கப்புறம்ட்டு அந்த அச்சீவ்மெண்ட்டையும் வாங்கிட்டேன் சிடி ப்ளேஸு. ஸோ அதுக்கப்புறம்ட்டு வந்து வேறு என்ன, நம்ம வந்து டைமண்ட் கிடைக்கணும்னா நான் போய் இப்போது கவ்வை பிடிக்கணும். கவ் வேறு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஸ்பானுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அனிமல்ஸும் வந்து ஸ்பானே ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் இது பண்ணணும். ஸோ ஏன்னா இங்கே வந்து நிறையா ஃப்ளாட் பண்ணி அது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ளாட்டான ஏரியாவில் ஸ்பான் ஆகும் தெரில எனக்கு சரியா. பட் ஆனால் இங்கே வந்து எதுவுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் தூரத்தில் தான் ஸ்பான் ஆகுது. நான் கூட பெட்டுக்கு ரொம்ப தூரம் தள்ளி போய் தான் நான் வந்து இது பண்ணேன். ஸோ இதான் நம்மளோட ஹவுஸ் பேஸ்மெண்ட்டு ஓரளவு கட்டிட்டேன். இதுக்கு வந்துட்டு ரிசோர்ஸ் பத்தலை. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வந்து கட்டணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கவு தேட போயிட்டேன். கவு வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. அட்லீஸ்ட் ஷீப் கிடச்சா கூட பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து மட்டனாக வந்து தந்துடலாம். மட்டனும் தேவைப்படும்ல ப்ரோக்கு. ஸோ அதனால் வந்து ஷீப்பு இல்லைன்னா கவு ரெண்டுத்தில் ஏதோ கிடைச்சாலும் பிரச்சனையே இல்லை. ஓகே, நானும் பல மணி நேரமாக தேடுறேன் ஒன்றுமே காணோம். சரி வீட்டில் கையில் வந்து வீட்டை வச்சுட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு. ஏதாச்சும் பை சான்ஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு சீப்பு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. அட்லீஸ்ட் ஒரு பன்னியாச்சும் கிடைக்கும்னு பார்த்தா பன்னி கூட கிடைக்க மாட்டேது. என்ன ஆச்சுன்னு தெரில சர்வருக்கு. ஸோ சர்வர் வந்து ஹார்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்மளுக்கு ஹார்ட் நிறையாவே குறையும். கிட்ட ஹார்ட் கோர் மாதிரி, ஆனால் ஹார்ட் கோர் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ஹார்ட் மோடில் நான் ப்ளே பண்ணதில்லை. பட் ஆனால் ஹார்ட் கோரில் ப்ளே பண்ணியிருப்பேன். அது கூட சீரீஸ் ஸ்டாப் ஆகிருக்கு. நீங்கள் பல பேர் கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ கண்டினியூ பண்ணு ப்ரோன்னு. ஸோ நான் வந்து என்னாச்சுன்னா நான் வந்து வெர்ஷன் மாற்றிட்டேன். ஸோ அந்த வெர்ஷனில் ஸ்பீட் இருக்காது. ஸோ இந்த வெர்ஷனில் ஸ்பீட் இருக்கிறனால இந்த வெர்ஷன்லேருந்து கண்டினியூ பண்ணால் எனக்கு அந்த வேர்ல்டு பேக்கப் இருக்கணும். ஸோ அதை வந்து பேக்கப் வந்து எடுக்க முடியல. ஸோ பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஆனால் வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணும்போது சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து அது அப்படியே நிற்கிது. சப்போஸ் நான் என்கிட்ட ஒரு சர்வைவல் வேர்ல்டு இருக்குது. ஸோ அந்த சர்வைவல் வேர்ல்டை அப்படியே ஹார்ட்கோராக மாற்றிட்டு ப்ளே பண்ணவா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த சர்வைவல் வேர்ல்டில் எலக்ட்ரை எடுத்துட்டேன். நான் எந்த ட்ராகனையும் டிஃபீட் பண்ணிட்டேன். அப்புறமேல நான் வந்து வீட்டுக்கு வந்து நல்லா இல்லை. ஸோ ஜாப்பனீஸ்னால் ஒயிட் கலரில் இருக்கும்ல. ஸோ அதனால் ஒயிட் கலர் ஆர்டர் கொடுக்க வந்திருந்தேன் கான்க்ரீட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு அரசே ப்ரோ கீழே நான் வந்து டீப் ஸ்லைட் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. சரி அரசே ப்ரோவிலே வீட்லேயே வந்து தூங்கிட்டு போயிடலாமேன்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டேன். அதுக்கு வந்து பார்த்தா ஆகாஷ் ப்ரோவும் தூங்கிட்டார். ஸோ நான் அப்புறமேல் இங்கே வந்துட்டேன் பேஸுக்கு. ஸோ ஓரளவு கட்டி முடிச்சாச்சு. ஸோ அவர் வந்து ஒயிட் கான்க்ரீட் ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா நான் வந்து அப்படியே பில்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷாப்பு பில்ட் பண்ணிட்டு அந்த ஷாப்புக்கு தேவையான ரிசோர்ஸை ஈஸியாக கேதர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஐயோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னா இந்த மோடில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.